Welcome to Channel 316 வழங்கும் Eternal Singer Season 2. என்ன சர்வன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபை ரொம்ப நல்லா இருக்கிறேன். எப்படியோ செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டு தேர்ட் ரவுண்டுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு என்ன எப்படி இருக்கு, என்ன வச்சிருக்கீங்க? என்னென்ன வச்சிருக்கோமா, நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் இப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. லைக் வந்து ஜட்ஜஸ் இருந்தாங்களா? செகண்ட் ரவுண்ட்ல சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு பாருங்க தொப்பை எல்லாம் போட்டுருச்சு. ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்றது ஃப்ரூட்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே. லைக் இலையில எதுவும் குறையவே இல்லை. அந்த அளவுக்கு குட்டி பாப்பால இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க எல்லாரும் மிக்ஸ்டா சூப்பரா பண்ணாங்க. ஓகே, ஆமா இல்லையா? ஸோ அதே மாதிரி இருந்து பெரியவங்க வரைக்கும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தாளந்தை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும். அதே நேரத்துல ஆண்டோடைய நாமத்தையும் அவங்க மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா வந்து அவங்களுடைய தாளந்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க பாத்தீங்களா? ஓகே, எவ்வளவு நல்லா பாட போறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு மியூசிஷியன்ஸ் யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். நீங்க எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க? நானும். இங்க தான மெயின் நமக்கு. இவங்க இல்லாம நம்ம எப்படி? ஆமா, இவங்க இல்லனா நம்ம வந்து பாடவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? சரி, ஓகே, அவங்க பேர் சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, நம்ம கீஸ்ல பாத்தீங்கன்னா ஜாஷுவா பிரதர் இருக்காங்க. வெல்கம் டு சேனல் 316 ஜாஷுவா பிரதர். அவரோட பேட்ல பாத்தீங்கன்னா ஜான் பிரதர் இருக்காங்க. பிரைஸ் லார்ட் ஜான் பிரதர், வெல்கம் டு சேனல் 316. ஓகே, நம்மளோட லீட் கிட்டார்ல பாத்தீங்கன்னா பிரதர் வெஸ்லி இருக்காங்க. வெல்கம் வெஸ்லி பிரதர், சேனல் 316 உங்களை வெல்கம் பண்றோம், அன்போடு உங்களை வெல்கம் பண்றோம். ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல ரொம்ப அழகா எல்லாரும் பாடி இருந்தீங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேர்ட் ரவுண்டுக்கு ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஓகே, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்ப ஆரம்பிப்பீங்க? ஆரம்பிச்சிடலாம். ஓகே சர்வன் ப்ரோ, இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா ஜட்ஜஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓ, ஜட்ஜஸ் லைவ்ல இருக்காங்களா? ஆமா, லைவ்லயே இருப்பாங்க, பாடதையும் பாப்பாங்க, ஜட்ஜும் பண்ணுவாங்க. யாரு அவங்க? ஃபர்ஸ்ட் எங்களை இன்வைட் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் ஃபர்ஸ்ட் காட்டுங்க எனக்கு. அவங்க உங்களை காட்டுறதுக்கே நான் வந்து அவங்கள அழகா அப்படி பொக்கிஷம் மாதிரி நான் வந்து உட்கார வச்சிருக்கேன். அவங்கள இன்வைட் பண்ணிடலாமா? லைக் அவங்க யாரு, எங்க இருந்து வராங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா சிம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட் மியூசிக் ஸ்கூல் இருக்கு, சரிங்களா? ஓகே, அந்த ஸ்கூல்ல இருந்து சிஸ்டர் ஸ்வர்ணா ஐசக் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. ஆமா, அவங்க பேருங்க கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? சோ நம்மளுடைய சிஸ்டர் பாத்தீங்கன்னா மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் அவங்க வாயாலே கேட்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு சில வார்த்தைகள் எனக்கு சொல்லிருக்காங்களாமா, சொல்லிடுமா அப்படின்னு. கண்டிப்பா சொல்லுங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ஹிந்துஸ்தானில மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அநேக சபைகளில அவங்க வர்ஷிப்பும் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரோட கிருபையினால ரொம்ப அழகா நடத்திட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. நானே பேசுறது பதில் ஜட்ஜ கூப்பிட்டுட்டு நம்ம பேசலாமா? கண்டிப்பா. Let's welcome Sister Swarna Isaac. Praise Lord sister, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஆண்டவர் கிருபை ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு சேனல் 316. Very happy. சௌமியா, thank you. இவங்களை வந்துட்டு பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்க? பக்கத்துல பார்த்தேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆக்சுவலி இங்க ஒரு டீச்சரு. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கே ஷாக். ஆமா, உங்களோட இதுல ஆண்ட்ரூ ஒருத்தர் இருப்பா, ஞாபகம் இருக்கா? அந்த ஆண்ட்ரூ இந்த தம்பி தான். அது நான் எதிர்பார்க்கலங்க. நீங்க எதிர்பார்க்கல? எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். ஓகே சிஸ்டர், உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். எனி ஸ்டூடண்ட் ஃபேஸ் தெரியாமலே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. அப்ப பாருங்க, ஒரு ஸ்டூடண்ட் சிக்காங்க சொல்லிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு உண்மையிலேயே கை கால்லாம் அப்படியே புரிஞ்சு போகுது. உண்மையிலேயே அதுதான். ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ஆன்லைன் கிளாஸ் தான் போகும். அவங்க எங்கேயோ இருப்போம், நான் எங்கேயோ இருப்பேன். ஸோ ஏதோ காலில் தான் போயிட்டு இருக்கோம். நாட் ஈவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டோம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நேரில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். ஸோ ஐ வாஸ் ஃபீல் ஸோ ஹாப்பி. ஓகே, அந்த ஹாப்பிலேயே நம்மளுடைய ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓகே சிஸ்டர், எங்களுக்கு எக்ஸைட்டட். ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்துல வச்சுட்டு அவங்க யாருன்னே தெரியாம பேச ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பி. வெல்கம் டு சேனல் 316 அகைன் சிஸ்டர். Thank you so much. உங்களை பத்தி எங்களோட நேயர்களுக்கும் நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்டுக்கும் உங்களை பத்தி சொல்லிடுறீங்களா? ஐம் ஸ்வர்ணா ஐசக். நான் வந்து தனியாக மியூசிக் ஸ்கூல் வச்சு நடத்தின்னு இருக்கேன். ஸ்வரம் இன்ஸ்டியூட், விச் இஸ் சிம் ஸ்கூல். அப்புறம் ஏசிய சர்ச்சில் வர்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். கர்த்தர் அந்த கிருபை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப பெருசாக எல்லாம் கிடையாது, விமென்ஸ் ஃபெலோஷிப்பில். அதன் மூலிமா கர்த்தர் நிறைய இடங்களுக்கு கொண்டு போகிறாங்க. கர்த்தர் நடத்திட்டு வராரு. அவர் நடத்துதலின்படி நான் போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கிளாஸஸ் வந்து எடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமா பாடல்களை பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆண்டவர் அறிஞ்சதுக்கப்புறமா இந்நாள் வரைக்கும்
ஆண்டருக்காக தான் பாடிட்டுருக்கிறேன். காஸ்பிளில் நிறைய பேருக்கு சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே சிஸ்டர், ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் டெஸ்டிமனி. எனக்கு கேட்கணுன்னா நான் வந்து எல்லா பார்ட்டிசிபெண்ட்கிட்டையும் நிறைய கேள்விகள் கேட்பேன். இங்கே நீ வந்துட்டாங்க அப்படின்னா விடவே மாட்டோம் நாங்கள், உங்களே நான் வந்து கேட்காம விட மாட்டேன். ஸோ என்னென்னா சிஸ்டர், நீங்கள் எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஒரு ஏஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஏஜ் எப்போ உங்களுக்கு வந்தது? லைக் எப்போ பாட ஸ்டார்ட் பண்ணீங்க? சின்ன வயசில் எங்கள் மம்மி பாடிட்டுருப்பாங்க எல்லா ஸ்டேஜஸ்லேயும். அப்போல்லாம் நிறைய காஸ்பிள் மீட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய வழிவாசல்களை திறந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய காஸ்பிள் மீட்டிங்ஸில் அம்மா போய் பாடுவாங்க, டேடி நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா போய் பாடும்போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு பாடுவேன். ஒரு சில இடத்துல மைக் வேணும்னு அழுவேன். அப்படி பாட ஆரம்பிச்சது ஒரு 6 இயர்ஸ்லேருந்து. அதுக்கப்புறமா அப்புறம் பாடுற தாளந்திருக்குன்னு சொல்லி கம்பல் பண்ணி சில பேர்லாம் எனக்கு ட்ரெயின் பண்ண நிறைய நபர்கள் உண்டு. அப்புறம் அது அப்படியே என்ன ஆச்சுன்னா சினிமாவில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதான் சொன்னேனே, ஆண்டவர் அறிஞ்சதுக்கப்புறமா ஆண்டருடைய பாடல்கள் மட்டும்தான் பாடணும்னு ஆசை. ஜஸ்ட் பாடிட்டு தான் இருந்தேன். பட் ப்ராப்பராக கற்றுண்டது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான். சூப்பர் சூப்பர், பிரைஸ் காட். உங்களுடைய டெஸ்ட் பண்ணி கேட்கும்போது அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பாடிட்டு இருக்கீங்க. ஆமாம், அதனால தான் உங்கள் பேசும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா இனிமையாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் பேசுகிறதுமே அவ்வளோ இனிமையாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அவங்கள மாதிரி நானும் பயந்துட்டு தான் இருக்கேன், எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா, ரொம்ப நேரம் வந்துட்டு இவங்களே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்களே, இன்னொரு ஜட்ஜ் இருக்காங்க, விட்டு மறந்துட்டீங்களா அவங்கள? நான் மறக்கல அவங்க தனியாக ஸ்பெஷலாக கவனிக்க. தனியாக கவனிக்க போறீங்களா? ஐயோ பாவம்ப்பா, அந்த சிஸ்டர் என்ன பாவம் பண்ணாங்க. கூப்பிடுங்க அவங்களையும், அந்த ஜட்ஜ் கூப்பிடுங்க. அடுத்த ஜட்ஜ் கூப்பிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் சிஸ்டர் சுகந்தி மேசி. 2 பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ எஸ் சிஸ்டர், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? ஜஸ்ட் கிவ் யூ சிம்பிள் இன்ட்ரோ. இருக்காது, பெருசாக தான் இருக்கும், பட் I still expect something. Praise the Lord. First of all, I thank the Almighty. I'm really glad and blessed and humbled and honored to be here. And my name is Suganthi Mercy. இப்போ நான் வந்து சைக்காலஜி படிச்சுட்ருக்கிறேன். I'm daughter of Swarna Isaac. I'm really glad to be here judging along with my mama. And it's such a happy moment. Thank you so much. ஓகே, எனக்கு இப்போ இன்னொன்று ஞாபகம் வருது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கிளாஸ் மாற்றணும். அப்போ எங்ககிட்ட நான் உட்காந்துருக்கேன் ஒரு நாள் கிளாஸுக்கு. அப்போ நான் தப்பாக பாடுவேன். இங்கே வந்துட்டு இப்படி இல்லை, இப்படி பாடுங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸ் அப்படியே போச்சு. பட் இட் வாஸ் வெரி குட். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் 2 பேர் கூட கிளாஸ் எடுத்துட்டு அவங்க கூட இப்போ நான் நிற்கிறேன்றது எனக்கு உண்மையிலேயே ஐயோ எப்படி சொல்றேன்னு தெரியல. சூப்பர் நைஸ். சந்தோஷமா இருக்கா, பயமா இருக்கா? சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் எக்ஸைட்டட். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். தட் அதுதான் முக்கியம். சம்திங் ஹியர். ஓகே, என்னன்னா அவங்க கிளாஸ் எடுத்தது முடிச்சதுக்கப்புறமா அவங்க சொல்லியிருக்காரு, இனிமேல் உங்கள் மம்மி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என் பொண்ணு அவரோட கிளாஸ்னால இல்லை அவருக்கு நீங்கள் மட்டும் தான் எடுக்கணுமா, அதனால வெரி நைஸ். அங்கேயே அப்பா விடுறது இல்லை. அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், எடுப்பாங்க. அது எப்படி சொல்றது, வேற கை மாறும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன். அவனே அப்படியே குட்டி பையன் மாதிரி கத்திட்டு இருக்கிறேன். இவங்க வந்து ப்ரோவா எதிர்பார்ப்பாங்க. எனக்கு இங்க வராத வாய்ஸ் என்ன பண்ணுன்னு தெரியல. இவங்க கொஞ்சம் சாஃப்டா, தம்பி அப்படி இல்லப்பா இப்படின்னு, அவங்க அப்படி இல்லை, இப்படி மாத்துங்க, இப்படி வரமாட்டேங்குது உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் பயந்து ஓடிட்டேன். அதுக்கப்புறம் I guess he's the only student who demanded for a teacher. Oh, yeah. So he's very different. Nice student actually. Okay sister, ரொம்ப நல்லா பேசுறீங்க. உங்களுக்கு மியூசிக்ல எப்போ இன்ட்ரஸ்ட் வந்தது? Again, to be honest, it's just the pure grace of God that I was exposed to it from the beginning. Like பிறந்த வீட்லயே it's like full of studio setup, and my uncle was a musician also. He was a tablaist. So பாட்டி வந்து அப்போவே க்ரூசேட்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க. And then mama was also learning music. The first professional music journey that started was when I was born in 2005. So I guess நான் அப்படியே கேட்டு வளர்ந்தது தான் இவ்வளவோ. And then it's pure grace that I had with ones and tutors to teach me music properly. எனக்கு என்னமா இப்படி தோணுது, எனக்கு நம்ம வந்துட்டு தூங்கலாம், அம்மா வந்துட்டு பாட்டு பாடி தூங்க இருக்கிற மாதிரி, இங்க வந்துட்டு மேபி ஸ்டூடெண்ட்ஸ் பாடத்தை கேட்டு தூங்கிட்டு இருப்போம் போல குட்டி பாப்பா. ஸோ உண்மையில இப்போ இந்த அளவுக்கு ப்ரோவா நிற்கிறாங்க. So true. நைஸ். ஓகே, இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? என்ன சர்ப்ரைஸ்? இதுவே சர்ப்ரைஸ் தாங்க முடியல, பண்ணி எவ்வளவு வச்சிருக்கீங்க. இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கு. நம்மளுடைய ஸ்வர்ணா சிஸ்டர் நம்மளுக்காக ஒரு பாடலை பாட போறாங்க. வாவ், எப்பவுமே வந்துட்டு ஆன்லைன்ல கேட்டுக்கிட்டு இப்போ நேர்ல பார்க்க போறேன், நேர்ல கேட்க போறேன். I was so happy.
சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை
சிஸ்டர் வேற மாதிரி பாடிட்டீங்க. நான் உங்களை டிவியில பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போது அவ்வளோ இனிமையா இருந்தது. செம்மையா பாடுனீங்க. இப்போ தெரியுதா ஏன் ஜட்ஜா இருக்காங்கன்னு சொல்லிட்டு? தெரியுது. அப்படி இல்லை, கொஞ்சம் தொண்டை எல்லாம் நல்லா கட்டி இருக்கு. இப்போ நல்லா பாடுறீங்க. அதானே கட்டி இருக்கும் போது இப்படி பாடுறாங்க. ஓகே சிஸ்டர், இப்போ நான் என்ன கேட்க போறேன், எங்களுக்கு ஜட்ஜ் பண்ண போறீங்களே, எல்லாம் ஜட்ஜ் பண்ண போறீங்க. எங்க பாவம் பார்ட்டிசிபேட்லாம் ரொம்ப பயத்தோடையும் திகிலோடையும் என்ன பாட போறோம் அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ பிச் பார்க்க போகிறோம், ரிதம் பார்க்க போகிறோம், அண்ட் தென் பர்ஃபெக்ஷன் நான் பார்க்க போகிறேன். என்னோட டாட்டர் என்ன பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க்ஸ்க்கு வந்து ஐ வாஸ் திங்கிங் டு ரீச் அவுட் ஹவு யூ கோயிங் சிங். அந்த பர்ஃபெக்ஷனாக பாடுறீங்களா அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். அப்படி சொல்லும் போது உண்மையிலேயே அங்கே உட்காந்துருக்க பிள்ளைங்க முகத்தை பார்த்தாலே அவங்க பயத்தில் பீத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பயம்புத்திங்கள பிள்ளைங்களை பாவம். இதில் பயம் இல்லை, நீங்கள் உண்மையாக சொல்லியிருக்கீங்க. ஓகே 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 ஓகே, நம்ம பார்ட்டிசிபேட் வெயிட் பண்ணாம நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட்ஸ் எப்படி பாட போறாங்க. இட்ஸ் மை ப்ளஷர் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஹியர் நோபலண்ணா, அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஆல். தேங்க் யூ, காட் பிளெஸ் யூ. வெயிட்டிங். ஓகே, இவங்க அவங்க இல்லை, இவங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தோமே மிரள விட்டாங்களே. அவங்களே தான். பிரைஸ் லார்ட் ஜாய்ஸ் கிறிஸ்டினா. பிரைஸ் லார்ட்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேர்ட் ரவுண்ட் வந்துட்டோம். என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க நீங்க? கொஞ்சம் பயம், கொஞ்சம் இல்லை நிறையவே பயமா இருக்கு. நிறையவே பயமா இருக்கா? ஏன்? போன வாட்டி சும்மா ஒரு 4 ரூம்ல ஒரு 2-3 பேர் தான் இருந்தீங்க. இந்த வாட்டி இவ்வளோ பேர் இருக்காங்க, அது ஜட்ஜஸ் இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கு. ஓகே, நல்லா பாடுங்க. செகண்ட் ரவுண்ட் நல்லா பாடுங்க. வெல்கம் பேக் அகைன் டு சேனல் 316. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. ஓகே, என்ன பாடல் எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? உண்மை ஆராதிப்பேன். உண்மை ஆராதிப்பேன். பாடுவீங்களா? பாடுவேனா? பாடுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட்லேயே ரொம்ப அழகாக பாடிட்டீங்க. ஸோ நான் வந்துட்டு தேர்ட் ரவுண்ட்லேயும் அதே ஈகரோட பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் அழகாக பாடணும். கண்டிப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாய் கருவில் உருவாகும் முன்னே பேய் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை
ஓகே, அப்படியே கைகளை ஊற்று உண்மை ஆராதிப்புன்ற மாதிரி ஆராதிக்கிற மூடில் போயிட்டோம் நாங்கள் எல்லாரும். வர்ஷிப் மோடில் அவருக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு ஃபுல்லாகவே. அப்படியே ஒரு வர்ஷிப் நின்றுட்டு அப்படியே கண்களை மூணுங்காட்டு கையை தூக்குங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உண்மையிலே சிஸ்டர் லைக் அப்படியே வந்துட்டு ஒரு ஏதோ சிங்கிங் காம்படிஷன் மாதிரி இல்லை. இட் வாஸ் வெரி ப்ளசன்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூக்கா. கொஞ்சம் ஜட்ஜஸோடைய முக்கியமான கருத்துக்களை போகலாமா? என்ன ஜாய்ஸ் சிஸ்டர், ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? கேட்கலாம்க்கா. ஓகே, நீங்கள் எப்படி பாடுங்க, என்ன கமெண்ட்ஸ்னு கேட்டுடலாம். வர்ணா சிஸ்டர் எப்படி பாடுங்க? ஜாய்ஸ் கிறிஸ்டினா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சச் அ நைஸ் சாங், உண்மை ஆராதிப்பேன். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்கேல் கூட நீங்கள் ஏற்றிருக்கலாம். பட் குட், நல்லா பாடினீங்க. சேஃபாக அழகாக எஸ்கேப் ஆகிட்டாங்க, அழகாக பாடிட்டாங்க. ஓகே, நைஸ் சிங்கிங். பட் ஆனால் நீங்கள் இன்னும் கூட வேறு ஏதாவது டஃப் சாங் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி. பட் நல்லா பாடினீங்க, அழகாக பாடினீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு டஃப் சாங்காக எடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நீங்கள் பிச்லேயும் அழகாக பாடுறீங்க, கரெக்டாக ரிதம் கரெக்டாக பாடுறீங்க, எல்லாமே பாடுறீங்க. ஒரு பிச்சாவது ஏற்றிருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சாங் எடுத்துருக்கலாம் அப்படின்றது மீன் லைக் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கைன்னு சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூக்கா. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஜட்ஜ் கிட்ட கேட்கலாமா? ஓகே. சொல்லுங்கள் சுகந்தி சிஸ்டர், எப்படி இருந்து நம்ம ஜாய்ஸ் பாடுங்க. I really like the way you actually presented the song. You have such a unique voice, but என்னோட கமெண்ட்ஸையும் மம்மா சேர்த்து சொல்லிட்டாங்க. I guess just the pitch matter. இந்த சாங்க்கு இன்னும் ஒரு ஸ்கேல் ஹையராக பாடியிருந்தா it would have been really like just the toppings for the meal served அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். All the best for your future. தேங்க்யூ. ஓகே, ஏதோ அப்போ குரலாம் சொல்லலை, நானும் சரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்க சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாப்பிங்ஸ் மாதிரி சொன்னது மாதிரி எக்ஸ்ட்ரா. ஸோ உண்மையிலே நல்லா பாடுங்க சிஸ்டர். நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிட்ச் அதிகமாக பாடலாமா? ட்ரை பண்ணுறீங்களா? இப்படி மாட்டி விட்டியில யோசிக்கிறாங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மை எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. இதுதான் மேட்டர்ஸ். ஓகே, வெரி நைஸ், குட் ஜாப். தேங்க்யூ. காட் பிளஸ். அப்பா, எப்படியோ ஃபர்ஸ்ட் சாங் வர்ஷிப் மூடோட போயாச்சு, நல்லா சூப்பரா போயாச்சு. அடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க, பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் எப்படி பாட போறாங்க? தெரியலையேப்பா, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நல்லா பாடினாங்க. ஸோ இப்போ இன்னும் நேரில் பார்க்க போறேன்றது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கூப்பிடலாமா அவங்கள? கண்டிப்பா கூப்பிடுங்க. எஸ், சசிகலா ஃப்ரம் சென்னை. Praise Lord sister. Praise Lord. Thank you. நல்லா இருக்கேன். சூப்பரா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஆண்டவர் கிருபை ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வர போறீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுக்கு நன்றி சொல்றேன். அடுத்தது பார்த்தா அந்த 360க்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னு சொன்னாக்கா, அநேக பேருக்கு ஆண்டவர் தாழ்ந்த கிருபைகள் கொடுத்தாலும் அதை இந்த ஸ்டேஜை கொடுத்து அதை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப கிரேஸ். ஆனால் உண்மையாலுமே இந்த 360 சேனலுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். எஸ் சிஸ்டர். அண்ட் வந்துட்டு அந்த இன்ட்ரோ நாங்கள் வந்துட்டு இன்னும் சின்னதாக கேட்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து சர்ச் நடத்திட்டு இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேப்பம்பட்டில் சர்ச் நடத்திட்டு இருக்கிறோம். 13 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே சார், சூப்பர். இன்னுமாங்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்யணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே சிஸ்டர், எங்களுக்காக நீங்கள் என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? உமை பாட நான் மறந்தால். வெரி பியூட்டிஃபுல் சாங். நிஜமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாடுறதுக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். Thank you. உமை பாட நான் மறந்தால்
உயிருடன் வாழ்ந்திட முடியாது. உமை பாட நான் மறந்தா உலகினிலே நானும் உயிருடன் வாழ்ந்திட முடியாது. உயிருடன் வாழ்ந்திட முடியாது. தேவனே உமது கிருபை இல்லாமல், தேவனே உமது கிருபை இல்லாமல் நிற்பதும் நடப்பதும் இயலாது. நிற்பதும் நடப்பதும் இயலாது. உமை பாட நான் மறந்தா உலகினிலே நானும் உயிருடன் வாழ்ந்திட முடியாது. உயிருடன் வாழ்ந்திட முடியாது. தாயாக எனக்கு நீர் வேண்டுமையா, தந்தையாய் உம்மை நான் காண்கின்றேனையா. தாயாக எனக்கு நீர் வேண்டுமையா, தந்தையாய் உம்மை நான் காண்கின்றேனையா. தாய் தந்தை இல்லாமல் உலகில் உயிர் வாழ்ந்திடலாம். தேவா நீர் இல்லை என்றால் யார் வாழுவா? உம் ஜீவன் என் நாவில் ஒரு ராகம் தானே ஐயா. என் பாட்டுக்கு சந்தங்கள் நீர்தானே ஐயா. உம்மை பாட நான் மறந்தா உலகினிலே நானும் உயிருடன் வாழ்ந்திட முடியாது. உயிருடன் வாழ்ந்திட முடியாது. எறும்புக்கு உணவளிக்கும் என் இயேசு தேவா, எல்லா உயிரை காக்கும் என் ஆத்மநாதா. எறும்புக்கு உணவளிக்கும் என் இயேசு தேவா, எல்லா உயிரை காக்கும் என் ஆத்மநாதா. சுவாசிக்கும் காற்றுக்கும் காசு பணம் கேட்கலையே, வானத்தின் மழை நீர்க்கு வரி பணம் கேட்கலையே. இந்த பூமி அந்த ஆகாயம் நீர் படைத்ததையா. இந்த உண்மையை உலகிற்கு நான் சொல்வேன் ஐயா. உம்மை பாட நான் மறந்தா உலகினிலே நானும் உயிருடன் வாழ்ந்திட முடியாது. உயிருடன் வாழ்ந்திட முடியாது. உம்மை பாட நான் மறந்தா உலகினிலே நானும் உயிருடன் வாழ்ந்திட முடியாது. உயிருடன் வாழ்ந்திட முடியாது. பாஸ்டர் வைஃப்னா சும்மாவாப்பா என்ன இனிமேல் காலேஜ் சண்டை தான் போனோம் காட் கிட்ட போயிட்டு. ஏன்னா உண்மையிலே எஸ்பெஷலி ஃபார் பாஸ்டர்ஸ் கிட்ஸ்னாலே வந்துட்டு காட் எக்ஸ்ட்ரா கிள்ளி தராம அள்ளி கொடுத்துருக்காரு தாளந்துகளை. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகா பாடினாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நானும் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் உண்மை பாடாமல். ரொம்ப அந்த வரிகள் இருக்கு இல்லையா, எனக்கு பிடிச்ச வரிகள். ஓகே சிஸ்டர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜட்ஜஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கேட்டுடலாமா? ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா.
ஹலோ சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், அழகாக பாடிட்டு இருந்தீங்க. வெரி Thank you, நைஸ் sister. காட் பிளெஸ் யூ. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்கிறாரு. தேங்க்யூ. ஒரு சின்னதான் அதுதான் எங்கள் வேலை வந்து நல்லா பாடுறதையும் பார்க்கணும், அதே சமயத்தில் நல்லா பாடாததையும் சொல்லிடணும். அதனால இங்கே வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ பிச் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி த ஓவரால் வாஸ் வெரி குட். அப்புறம் வந்து ரிதம் பர்ஃபெக்டாக பாடிட்டீங்க. ரிதம் வந்து ஒரு இடத்துல கூட தப்பவே இல்லை, அழகாக பாடிட்டீங்க. உங்கள் வாய்ஸும் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக பாடின மாதிரி எனக்கு ஒரு ஏதோ மிஸ் ஆகுதோ அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஓவரால் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். காட் பிளெஸ். அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் இருக்கீங்களா அந்த பயத்தில் நிற்கிறாங்க போல. நைஸ் வெரி நைஸ். ஓகே, ஓவர் டு சிஸ்டர் சுகந்தி. ப்ரைஸ் லார்ட். உங்களோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் பார்க்குற ஒரு எலிமெண்ட் தட் மம்மி பார்க்காதது வந்து இட்ஸ் தி எனர்ஜி த்ரூ அவுட் த சாங். ஒரு சாங் பாடும்போது அதோட எனர்ஜி ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்றது அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் த ஸ்டேஜ் ஃபியர், பட் யூ ஆக்சுவலி ப்ரூவ்ட் தட் ப்ரொஃபஷ்னலிசம் ஓவர் ப்ரெசன்ஸ் ஓவர் ப்ரொஃபஷ்னலிசம் அது வந்து ரொம்ப உண்மையாக இங்கே வெளிப்பட்டுச்சு. அண்ட் ஐம் ரியலி கிளாட் டு ஹியர் யூ. ஸோ லாஸ்ட் காமெண்ட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் மம்மா. ஸோ கேட்கலாமா? எஸ் வெயிட்டிங் ஃபார் தட். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட் போவீங்க. ஓகே, அடுத்த ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் டஃப்பான சாங்காக எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டைம் கேளுங்க முதல்ல, அதுக்கப்புறமா பாடுங்க. அப்புறம் நீங்கள் பாடினதே நிறைய வாட்டி கேட்டு பாருங்கள். அப்போது நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஓவரால் இங்கேருந்து கேட்கும்போது அழகாக இருக்கும். பட் அந்த உன்னிப்பாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த எனர்ஜி அப்படியே வேவியாக அப்படி போகிறது நல்லா தெரிஞ்சது. அதுதான் சொல்கிறேனே, கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக ஏதாவது பாடினீங்களோ அப்படின்னு கேட்டேன். அதுதான். மற்றபடி கங்க்ராச்சுலேஷன்ஸ். காட் பிளெஸ் யூ. ஓகே சிஸ்டர், செலக்ட் ஆயிட்டீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காட் கிரேஸ் தான். ஏன்னா நான் சின்ன வயசில் முன்னாடி செகண்ட் ரவுண்டில் என்னோடய சாட்சியை நான் ஷேர் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து நான் சண்டே கிளாஸ் ஊழியத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு ரொம்ப கர்நாடிக் மியூசிக்லாம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அப்போத்துலேருந்து. ஆனால் அதுக்குண்டான சூழ்நிலைகள் எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் அது இல்லை. பட் எல்லாமே கேள்வி ஞானத்தில் தான், கர்த்தர் கொடுத்த கிருபையில் தான் அந்த சின்ன வயசுலேருந்து இதுவரை நான் பாடிட்டு இருக்கேன். அதனால் ஆண்டவர் நிறைய இடங்கள் எடுத்து பயன்படுத்துகிறேன். அதனால காட்ஸ்க்கு ரொம்ப கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பாடுனீங்க. தேங்க்யூ. பா உண்மையிலேயே வந்துட்டு ஸ்பாட்லேயே சொல்லிட்டாங்கப்பா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க வின் ஆனது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு உண்மையிலேயே ஸ்பாட்லேயே வந்துட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொன்னது நான் சொன்னேன்னா இல்லையா உங்களுக்கு? என்ன சொன்னீங்க? இவங்களை விட கொஞ்சம் ரஃப்னு சொன்னா இல்லை அந்த அவங்க. ஸோ சுகந்தி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா சம்திங் அதிகமாக பார்ப்பாங்க. அதனாலே நான் வந்துட்டு அவங்ககிட்ட ஓடி போனது காரணம் இதுதான். ஸோ உண்மையிலே அது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு தட்ஸ் அ ரீசன். ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா உண்மையிலேருந்து பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜெட்டிக் பாடினதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஓகே, நிறைய பேசிட்டே இருக்கீங்க. பேசிட்டு இருக்கேனா? அடுத்து யார் பார்ட்டிசிபேட் யாருன்னு பார்த்தலாமா? கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரிஷிலா மாசிலாமணி ஃப்ரம் புதுச்சேரி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்க பேர் சொல்லுங்க. ரிஷ்பா மாசிலாமணி. ரிஷ்பா மாசிலாமணி. சூப்பர். எங்கேருந்து வரீங்க? பாண்டிச்சேரி. காரைக்கால்ல இருந்து. அப்பா அங்கிருந்து வரீங்களா? இல்ல இவ்ளோ ஆச்சரியமா பாக்குறீங்க. செகண்ட் ரோல பார்க்கலையா நீங்க? அதாவது டிவில பார்த்தேன். அவங்க வந்து திருப்பி வந்திருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எவ்வளவு பெரிய விஷயம். புயலோட வந்திருக்கேன். புயலோட வந்திருக்கேன். ஆமா, புயல் வேற இன்னைக்கு. போன வாட்டி ஒண்ணுமே இல்ல, இந்த புயல் வேற இருக்கு இந்த வாட்டி. கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே சிஸ்டர், எப்படி ஃபீல் பண்றீங்க நம்மளுடைய சேனல் 360 தேர்ட் ரவுண்டோட? ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். 316 சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் உள்ள மாதிரி தான், நான் தான் தேர்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான். பட் பை த காட்ஸ் கிரேஸ் நான் இங்கே நிற்கிறேன். தேங்க்ஃபுல். சூப்பர். பிரைஸ் காட். ஓகே சிஸ்டர், எங்களுக்காக என்ன பாடல் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? கண்ணா சுத்த கண்ணா. கண்ணா சுத்த கண்ணா. வா, ரொம்ப அழகான பாடல். என்ன புது பாட்டா கொண்டு வரீங்க? இல்லை, ரொம்ப ஓல்டு சாங். ஓல்டா? அப்போ சாரி சிஸ்டர், அவுட் ஆஃப் தி ரேஞ்ச் தான். அப்போ ஓகே, இன்னைக்கு வந்துட்டு பழைய பாட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போகிறேன். ஸோ ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
கண்ணா சுத்த கண்ணா தீமையை பார்க்காத சுத்த கண்ணா கண்ணா சுத்த கண்ணா தீமையை பார்க்காத சுத்த கண்ணா தீமை செய்த மனிதருக்கு நன்மை செய்த கண்ணா பாவத்தில் இருக்கின்ற பரிசுத்த கண்ணா பாவியை அணைக்கின்ற கருணை கண்ணா கண்ணா இயேசு ராஜா பாவமின்றி நீர் வாழ்ந்தது போல மனிதர்களை பாவமின்றி வாழச் சொன்னீர். பாவமின்றி நீர் வாழ்ந்தது போல மனிதர்களை பாவமின்றி வாழச் சொன்னீர். சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் முன்மாதிரியாய் வாழ்ந்து வழிகாட்டினீர். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்று தந்த அன்பு அண்ணா மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்று தந்த அன்பு அண்ணா கண்ணா இயேசு ராஜா ஜாதி வெறியை ஒழிக்க வந்த சமத்துவ கண்ணா ஒற்றுமை உருவாக்க வந்த சமாதான கண்ணா ஜாதி வெறியை ஒழிக்க வந்த சமத்துவ கண்ணா ஒற்றுமை உருவாக்க வந்த சமாதான கண்ணா நாகதோஷம் சனி தோஷம் செவ்வாய் தோஷம் என்று பயந்து பயந்து வாழ்வோருக்கு விடுதலை தரும் கண்ணா தோஷம் நீங்கி நாங்கள் வாழ சிலுவையிலே உயிரை தந்த கண்ணா தோஷம் நீங்கி நாங்கள் வாழ சிலுவையிலே உயிரை தந்த கண்ணா கண்ணா இயேசு ராஜா கண்ணா சுத்த கண்ணா தீமையை பார்க்காத சுத்த கண்ணா தீமை செய்த மனிதருக்கு நன்மை செய்த கண்ணா பாவியை அழைக்கின்ற பரிசுத்த கண்ணா பாவத்தை போக்கின்ற கருணை கண்ணா கண்ணா இயேசு ராஜா இவ்வளோ அழகா பாடினாங்க ஆமாப்பா எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணலாமா ரொம்ப அழகா பாடுனீங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச்
நீங்கள் தான் புயல் கூட்டு வந்திருக்கீங்க போல. ஏன்னா பாடும்போது அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக சூப்பராக பாடுங்க. அதை கேட்கறதும் மேபி புயல் வந்து சென்னைக்கு வந்திருக்கும் போல. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட். அண்ட் இப்போது நிறைய நம்மளே பேசிட்டோம். இப்போது மெயின் பாட்டுக்கு போயிடலாமா? போயிடலாம். எஸ் ஜட்ஜஸ், உங்ககிட்ட தான் நிறைய வார்த்தையில் கேட்குறோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, நாங்கள் வெளியே போகும்போது எப்படி போக போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, சரி, வெரி நைஸ். ரிஷ்பா, ரைட்? ஹாய் ரிஷ்பா, வெரி நைஸ் சிங்கிங். அழகாக பாடினீங்க, ரிதம் பேச் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் அந்த கமகாஸ்லாம் கொஞ்சம் கிளியராக கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். அதுதான் நான் வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இன்னும் அது பெட்டராக அந்த எண்டிங் நோட்ஸ்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சேன். நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா பாருங்க. இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கப்பா, எல்லாரும் செலக்ட் பண்ணிருக்காங்க இவங்க. நைஸ். எஸ். ஹலோ ரிஷ்பா. புயலை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே எல்லாரையும் தூங்க வச்சிட்டிங்க. இட் இஸ் சச் அ கான்ட்ரவர்ஷியல் திங், பட் you presented the song very gracefully and I'm totally down for that. I guess and the pitch nala the tone was not consistent, but ana the way you presented the song covered all of it, and the bhavanaya irkatum and the presenting the song all over, it was so nice. All the best for the next round. Thank you judges for your comments. எஸ், உண்மையிலே செலக்ட் பண்ணிட்டாங்க. சிஸ்டர் போகும்போது ட்ரீட் வைக்கணும், நான் தான் வந்துட்டு சொன்னேன். அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ண, உங்கள் தாளந்த நிமித்தமாக நீங்கள் கொடுத்த எஃபர்ட் வந்துட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் நம்மளாம் வந்துட்டு எப்படி சொல்றது, பெண் சிங்கங்களே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இந்த டயலாக் நீங்க விடல செகண்ட் விடல இல்ல, நான் சோர்த்து ரொம்ப ஒரு துக்கத்தோட கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல்லா வந்துட்டு பெண் சிங்கங்களா காட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஆண் சிங்கங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறேன். எஸ், நீங்க விசுவாசிக்கிறபடியே நம்ம இடையே வந்து ஒரு ஆண் சிங்கம் வர போறாங்க. அட அட அப்பா. ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிரதர் பிரேம் ஆனந்த் from சென்னை. Praise Lord brother. Praise the Lord. உங்க பேர் சொல்லுங்க. பிரேம் ஆனந்த். இப்போதான் அவங்க சொன்னாங்க, திருப்பி நம்ம கேட்குறேன்னு சொல்றீங்களா? சரி ஓகே. அப்புறம் ஜஸ்ட் மக்களுக்காக எங்கேருந்து வரீங்க? அரும்பாக்கத்துலேருந்து. ஓகே. நீங்கள் சொல்லுங்க சுவாமி, நீங்கள் என்ன கேட்க வச்சிருக்கீங்க? கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பீங்களா? நான் என்ன கேட்க வரீங்க அவர்கிட்ட? அதேதான், இப்போ வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்டு நல்லா பாடினீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. தேர்ட் ரவுண்டு வித் ஜட்ஜஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. உங்க வாய்ஸ்ல தெரியுது. பிரதர், நம்மளா பயப்படலாமா? we should be like போல்டா இருக்கோனா? ஓகே பிரதர், நீங்க எங்களுக்காக என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீங்க? நீரின்றி வாழ்வது இறைவா. ஓகே, ஏன் இந்த பாட்டு? அதுவும் தேர்ட் ரவுண்ட்ல. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பாட்டு ஸ்டேஜில் பாடியிருக்கேன். ஓகே, பிடிச்ச பாடல். ஓகே, நிஜமாவே அதை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எஸ், நானும். அந்த பாடல் ரொம்ப ரொம்ப வருஷக்கணக்காக நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இவர் முழுந்து அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். ஓகே பிரதர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா.
பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எப்பா 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 பிரதர், உண்மையிலேயே நான் வந்துட்டு இத்தனை பேர் பாடினாங்க இல்லைங்களா, அவங்கள காட்டிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன, அது ஏன் அப்படி? ஏன்னா இந்த எப்படி சொல்றது, ரொம்ப நேரம் எல்லாம் சிஸ்டர்ஸா பாடிட்டு இருக்காங்க, ஒரு பிரதரா வர மாட்டாங்களா, எவ்வளோ பேரை காப்பாற்ற மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காத்து கொண்டு இருந்தேன். அதை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, தூக்கி நிப்பாட்டது விதமா நம்ம பிரதர் வந்துட்டு ரொம்ப அழகா பாடினீங்க பிரதர். உண்மையாவே பிரதர் ரொம்ப நல்லா பாடுனீங்க, ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல்லா இருந்தது நீங்க பாடுனது. ஓகே, எங்க கமெண்ட்ஸ் தாண்டி ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டலாமா? கண்டிப்பா. ஓகே, ஓவர் டு ஜட்ஜஸ். ஹலோ பிரேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சிஸ்டர். நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பேசும்போது, ஆனால் பாடும்போது அப்படியே பட்டை கலப்பிட்டீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி குட். ஐ என்ஜாய்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அதுதான், வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, கரெக்டாக பாடிட்டீங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த லாஸ்ட்டாக கொஞ்சம் பிச் மட்டும் போய் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீரின்றி வாழ்வேது இறைவா லாஸ்ட்டில் பாடும்போது அதுக்கப்புறம் அந்த பிரெத் பத்தில் ஒரு இடத்துல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே கரெக்டாக பாடிட்டீங்க. நல்லா பாடினீங்க, நல்ல நல்ல வெயிட் பர்ஃபார்மன்ஸ். அப்படியே பாடா அப்படின்னு தூங்கி எந்திரிச்சு உட்காந்த மாதிரி இருந்துச்சு. வெரி நைஸ், தேங்க்யூ. காட் பிளஸ். சும்மாவா, நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்தார்ல பர்ஃபார்மன்ஸ். எஸ், அடுத்து நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன சொல்ல போகிறீங்க? What Andrew told was really true. I support Andrew's comment. இவ்வளோ நேரம் கேட்ட உடனே இப்போ தான் எனக்கு கண்ணு தெளிஞ்ச மாதிரி இருந்தது. And I don't mean to put down anybody who sang before also. Yours was a pure performance. It was a pure performance from the beginning till the end.
it was perfect. And as Mama said, when it went down, நீங்கள் அதை அழகாக மேனேஜ் பண்ணி திருப்பியும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. And that's the performance spirit. I really loved your performance. Thank you, sister. Thank you. சூப்பர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் கமெண்ட்ஸ் ஜட்ஜஸ். ஓகே, சூப்பராக பாடினாங்களா? ஒரு கிளாப் பண்ணிடலாமா இவருக்கு? எஸ். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்குள்ள நடந்து போகிறோம். என்ன கட்டம் தெரியுமா? சொல்லுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பிரதர் செலக்டட் ஆர் நாட் செலக்டட் ஆர் வெயிட்டிங் என்னன்றதை வந்துட்டு ஜட்ஜஸ் சொல்ல போகிறாங்க. நான் ரொம்ப அப்படியே விறுவிறுப்பு பார்த்துட்டு இருக்கேன். எஸ். You're neither evicted nor in the waiting list. You are selected. Thank you. Thank you so much. நைஸ். Thank you, sister. அவங்க சொல்லும் போது நான் பயந்துட்டு இருந்தேன், இருக்கா இல்லையா, என்ன இங்கே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்லிட்டார். பிரதர், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நம்ம இன்னும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருங்க, சரிங்களா? கண்டிப்பா. எஸ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். Thank you, sister. Thank you, brother. Thank you. உண்மையிலே இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஏன் சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆண் சிங்கம் வந்து பாடி கலக்கிட்டு போயிட்டாங்க, அது செலக்ட்லாம் ஆயிட்டாங்கல்ல. ஆமா, அதுதானே. அதுவும் இல்லாம நம்மளோட ஜட்ஜஸ் வந்துட்டு அதிகமா என்ன நெகட்டிவ் எதுவும் சொல்லவே இல்லை, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நம்மளோட ஜட்ஜஸ் ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து ரொம்ப அழகா யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாம ரொம்ப அழகா சொல்லிடுவாங்க. தேன் மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ நல்லா பாடுனீங்க, சூப்பரா பாடுனீங்க, அந்த சாஃப்ட்னஸ், ஸ்வீட்னஸ், இட் வாஸ் சோ 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 நைஸ். ஆமாம், எல்லாமே வந்து அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சர்வன், நம்ம நிறைய பாடகர்களை பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா, அவரோட காத்து கொண்டு இருக்கேன். யாரு அடுத்து சொல்லுங்க? இன்னொரு பொண்ணு வந்து குட்டி பொண்ணா? ஆமா. பாடுவாங்களா? அதே கேள்விதான் நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கேட்டீங்க. ஏன்னா இப்படி சொல்றது, எனக்கு சின்ன பிள்ளைங்களா கொண்டு வந்து பாட வைக்கிறீங்க. நான் சின்ன வயசுல மைக்கே பார்த்தது இல்லை, எங்கனாச்சும் டிவியில பார்த்துருக்கேன். இங்க வந்துட்டு மைக் கொடுத்து பாட வைக்கிறேன், அந்த பிள்ளை பாடுறாங்க. கிளாஸ் போறாங்க. நீங்க? நானும் இப்பதான் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்துருவேன், ஃபார்ம்ல வந்துருவேன். ஓகே, அந்த குட்டி பாப்பா யாருன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, லெட்ஸ் வெல்கம் சிஸ்டர் பிரிசிலா ஏஞ்சலின் ஃப்ரம் பெங்களூர். என் தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன். என்னாச்சு? ஞாபகம் இல்லையா, மறந்துட்டீங்களா? அவங்க தான் இவங்க தான் அவங்க. இன்னைக்கு பாடிருங்க சரிங்களா? சரிகமாப்பா சொல்லி கொடுத்துருவாங்க. ஐயோ, போன முறை ஜட்ஜஸ் இவங்க தான் என்ன செஞ்சு விட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க? அதாவது எனக்கு வரவே வராது அந்த அலங்காரம்லாம். இதுல நம்ம வந்துட்டு 1-2 கத்துட்டு இருக்கோம். இவங்க வந்து 18-20 போயிட்டாங்க. அவங்க போயிட்டு என்ன பாட வச்சிட்டாங்க நடுவில். நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஏதோ ட்ரை பண்ணி தவ பாடிட்டேன். ஓகே, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பாடியே ஆகணும். அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்க டீச்சர் வேற இருக்காங்க. ஐயோ, எல்லாரும் மாதிரி என்ன பாத்தீங்களா பாப்பா? அவங்கள பார்த்தா இப்ப எனக்கு பார்த்தா பயமா இருக்கு. பிரைஸ் லார்ட் பிரிசிலா. பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். பயமா இருக்கா? இல்லையா? ஏன் செகண்ட் ரவுண்ட்ல பயம் இல்ல, தேர்ட் ரவுண்ட்ல பயம் இல்ல? பாத்தீங்களா இல்லையா? பயம் இல்லையா? நான் பயம். ஓகே, என்ன பாட்டு எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? சிங்கார மாளிகை. சிங்கார மாளிகையில். ஓகே, ஏன் அந்த பாட்டு? ஏசு சீக்கிரமா வரனால எல்லாரும் ஆயத்தமா இருக்குன்னு இந்த பாட்டு. வாவ், சூப்பர். சும்மா கிளாப் பண்ணலாமா பிரிசிலாக்கு? எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இந்த சின்ன வயசுல. ஆண்டோட வருகையை பத்தி சொல்றாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க பாப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
உடனக்குள்ள இவ்வளோ பெரிய வாய்ஸா? உண்மையிலே நானே வந்துட்டு ஒரு சில லைன்லாம் பாட ட்ரை பண்ணேன். தம் கட்ட முடியல, பத்தல தம்மு. ஓ நீங்க பாடுனீங்களா உட்கார்ந்து? சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இவங்க உள்ள இருந்து எடுக்கிறாங்க டெப்த். ஏதோ ட்ரை என்னமோ எங்களுக்காக இப்போ ஒரு ஐயோ வேணாம்ப்பா வேணாம்ப்பா, மீண்டும் மீண்டும் வா, என்ன காப்பாத்துங்க. ஒரு வார்த்தை பாடுங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள போலாமா? இங்க படத்தை போது பாருங்க, இந்த எக்ஸாம் பேப்பர் தரமா பயப்படுவாங்கல்ல, அப்படியே பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. பயமா இருக்கா இல்லையா? நம்மளுக்குலாம் பயமே brave இல்லப்பா. girl. nice ஓகே ஓவர் டு தி ஜட்ஜஸ். எஸ். ஹாய் பிரிசிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அழகா குட்டியா பொம்மை மாதிரி இருக்கீங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு. வெரி நைஸ் பிரிசிலா, அழகா பாடியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கர்நாடிக் கற்றுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பாடியிருக்கலாமே. அழகாக பாடினீங்க. ஓகே ஓகே, நோட்ஸ் எல்லாம் அழகாக பாடினீங்க. அப்புறம் பிச்செல்லாம் அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக நீட் ப்ரெசன்டேஷன். கொஞ்சோண்டு இந்த சங்கதிகள் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கிளியராக கேட்டிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பர்ஃபெக்டாக பாடிட்டீங்க, அழகாக பாடிட்டீங்க. இந்த வயசில் என்ன பாடணுமோ அது பாடிட்டீங்க. வெரி நைஸ். இன்னும் நிறைய கற்றுக்கணும் என்னம்மா, சரியா? குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர். ஹாய் பிரிசிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கலாமா? கேட்கலாம். அவ்வளோ குட்டி கையில் அவ்வளோ பெரிய மைக் வெயிட்டாக இல்லையா உங்களுக்கு? இல்லையா? ரொம்ப நல்லா பாடினீங்க. ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் சே ஒன் டிப் ஃபார் யூ. ஐ saw your performance when you were starting the song. எப்போவுமே நம்ம லோ நோட்ஸ் பாடும்போது can you just sing the first line that you sang, சிங்கார மாளிகையில்? சிங்கார அது பாடும்போது you're doing this right. எப்போவுமே லோ நோட்ஸ் பாடும்போது you should not face down, but then your chin should be up straight. ஸோ நார்மலி வோக்கல் கார்டு அப்போ ஃப்ளெக்ஸ் ஆகும்போது நார்மலி உங்களால் அந்த ஹை பிச் வந்து ரீச் பண்ண முடியும், and then the throw will come out. புரியுதா? ஸோ whenever you sing a low note, don't keep your chin down, but then keep your chin straight and then sing. Now can you try that, சிங்கார மாளிகையில்? சிங்கார. புரியுதா? அந்த டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ that's a stage tip that you have to follow. Okay, rest your performance is good. All the best. தேங்க்யூ. ஏப்பா என்னென்ன சொல்றாங்க பாருங்க, நானே நோட் பண்ணதெல்லாம். அந்த பாப்பா பாடுதுன்னு வளர்ந்து நான் பார்த்தேன் நானு. இவங்க பார்த்தா இப்படி பாடுப்பா இப்படி பாடுப்பா, இப்ப புரியுதா? இதுக்கு தான் நான் ஓடி போனது. ஓகே, அப்போ அவங்க கிட்டே நீங்க கத்துக்கலாம் சர்வன் ப்ரோ. ஐயோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் அவ்வளோதான் பாட்டே அவனை விட்டு ஓடி போயிடுவேன். சரி அப்படி இல்லை, ஷி வாஸ் வெரி குட், ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மர்சி ஃபார் த டிப். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. ஐயோ முக்கியமான பாட்டுக்கு நம்ம பார்க்கணுமே. ஐயோ விட்டு அழுதுறாங்க போல குழந்தை. ஓகே இப்போ பாடு இல்லையா பார்த்துலாமா? ஓகே ஓகே ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்க, வெயிட்டிங்கா, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா இல்லை நோவா, என்ன வச்சிருக்கீங்க? என்ன மர்சி செலக்ட் பண்ணலாமா? இருங்க, உங்ககிட்ட கேட்கல, பிரிசில்லாவே கேட்குறேன். பிரிசில்லா செலக்ட் பண்ணிவிடுவா. ஏஞ்சல் மாதிரியே இருக்கிறீங்க, க்யூட்டாக. ஓகே, நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ரவுண்ட் போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் நல்லா பாடணும் இன்னும். சரியாம்மா? கங்க்ராச்சுலேஷன். ஹாப்பியா பிரிசில்லா? இவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. பெட்டர் மார்க்ஸ் லைட்டுமே தெரியுது முகம் இப்போதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏப்பா உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான ஸ்டமக் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு இடம் பிரியாணியா மீல்ஸா? பிரியாணி மீல்ஸா? இட்ஸ் வாஸ் மிக்ஸ்ட் எவ்ரிதிங். ஏன்னா குட்டி பாப்பால இருந்து எல்லாரும் பாடிட்டாங்கப்பா. என்னால் இந்த வாரத்துக்கு இதுக்கு மேலே ஸ்டமக் இடம் இல்லை. ஸோ போதும், முடிச்சிடலாமா? கண்டிப்பா முடிச்சிடலாம். ரொம்ப அழகா பாடினாங்களே, அவங்களுடைய தாளந்த ஆண்டவருக்காக வெளிப்படுத்தும் போது ரொம்ப இனிமையா இருந்தது. ஓகே சர்வன் ப்ரோ, எண்டு கட் போடலாமா? இன்னைக்கு எண்டு காலை போட்டு முடிச்சிருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் முடியல விட்டேன்னா அப்படியே அப்படியே எப்படி சொல்றது, மயங்கி கீழே விழுந்துடும். அப்படி இருக்கேன், சாப்பிட்டு உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு எனக்கு. ஓகே, இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா சுசானா மற்றும் உங்கள் ஷவன்குமார். இட்டர்னல் சிங்கர் சீசன் 2.